அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரெட் ரைஸ் லட்டு தான் செய்ய போகிறோம். அதுதான் சிவப்பரிசி லட்டு. பார்க்கறதுக்கு அழகாகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு. அதுதான் சிவப்பரிசி லட்டு. இதை வந்து நான் 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு போட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. பிடிச்சா வந்து நம்ம கையில் இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் தேவையான அளவு பாதாம் போட்டுக்கோங்க. நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் செசமி சீட்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். இப்போது இந்த ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வெல்லம் கரைக்க போகிறோம். அதே பேனில் நம்ம 1 கிளாஸ் அளவு தண்ணி போட்டுட்டு வெல்லம் வந்து நான் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணியில். கரைச்சிட்டு இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு பவுலில் வந்து ஜலிச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதே பேனில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நம்ம கரைச்ச வெள்ளைப்பாகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகு ஆட் பண்ணோடனே பபிள்ஸ் ஆகும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் துருவலையும் வந்து இதை வந்து போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச சிவப்பரிசி லட்டு மாவு இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜலிச்சு கூட போடலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக போட்டால் கூட போடலாம். இப்போ பாருங்கள், அந்த பதம் வந்து குறுகுறாக இருக்கா, அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், நச்சு நச்சு இருக்கிற பதம் இருந்தால் 1 கிளாஸ் அளவு தண்ணி போட்டுட்டு இல்லை 1/2 கிளாஸ் அளவு தண்ணி போட்டுட்டு அது நல்லா வெந்துருச்சா பார்த்துட்டு அந்த வச்சுக்கோங்க. இப்போது சூடுலேயே வந்து நம்ம கையில் எண்ணெய் போட்டுட்டு நெய் இல்லைனா எண்ணெய் போட்டு லட்டு பிடிக்கலாம். ஸோ லட்டு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் பிடிச்சி லட்டு மேலே வந்து முந்திரி வச்சுட்டு நீங்கள் அதை அழகாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு அவங்களுக்கு அசத்திக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.